ஆச்சு வெற்றி? சாமி, யாழினியை கொலை பண்ணதுக்காக பாத்ரூம்ல ஷாக் வச்சதும் இவன் தான். அன்னைக்கு சாப்பாடுல விஷம் வச்சதும் இவன் தான். சாமி, யாழினி அப்பா எம்எல்ஏ இருக்காரு சாமி. அவர் தான் சாமி காசு கொடுத்து யாழினியை கொலை பண்ண சொன்னாரு. என்னம்மா உங்க அப்பாவே உன்னை கொலை சொன்னதா சொல்றான்? அவர் என் அப்பாவே இல்ல, சித்தப்பா. பணத்துக்காகவும் பதவிக்காகவும் ஆசைப்பட்டு என் அப்பாவையே கொன்னுட்டு ஆக்சிடென்ட்னு ஊரே நம்ப வச்சாரு. அப்படிப்பட்டவர் என்ன கொல்ல சொல்றதுல ஒன்றும் ஆச்சரியமே இல்லை. ஆனா இவன் யாழினி மனுச்சுக்க ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். காசு ஆசைப்பட்டு பண்ணிட்டேன். என்ன சாமி செய்யலாம்? மீசையும் தாடியும் மட்டும் விட்டு மொத்தமா மொட்டை அடிச்சு ஒரு நாளைக்கு 2 இட்லி கிடைக்கிற மாதிரி ஆசிரமத்து ஜெயில அடைச்சு வைங்க. சாமி வேணாம் சாமி, வேணாம் சாமி, வேணாம் சாமி, சாமி சாமி சாமி. ஏன் டல்லா இருக்க? இந்த உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லை. நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். தூத்துக்குடி கொத்தனார் டேய், வேலை பார்க்க சொன்னா என்னடா வெட்டி உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க? இந்த லைட் மாட்டுங்க. குழி தோண்டும் போது ஏதாவது கிடைச்சதுன்னா அது எங்கிட்ட கூட. பூமி என்ன கிடைக்கும்? புதையில கிடைக்கும். அது இல்லடா, இங்கே தோண்டும் போது பொம்மை ஒன்று கிடைச்சது. பொம்மையா? அதான் சொல்றேன், சொல்றத செய். சாமி, உங்களை பார்க்க எத்தனையோ பேர் தவம் கிடக்குறாங்க. நீங்க போய் என்ன பார்க்க வந்திருக்கீங்களே, எப்படி சாமி? சில பேருக்கு அந்த யோகம் உண்டல்ல. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நீங்க சொன்னா கரெக்டா இருக்கு. சாமி உட்காருங்க, அதெல்லாம் இருக்கட்டும். உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமே. இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட கேட்கணும். அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. அப்படி தோத்துட்டீங்கன்னா நான் கேட்கறத நீங்க வாங்கி கொடுக்கணும். சரி கேளுங்க. அதாவது 2 உதடு ஒட்டாம 5 வார்த்தை சொல்லணும். சொல்லுங்க. 2 உதடு ஒட்டாம இவ்வளவுதானே? என்ன சொல்லிட்டா போச்சு. காசு, துட்டு, இருட்டு, திருட்டு, லாபம். ஒட்டிடுச்சு ஒட்டிடுச்சு ஒட்டிடுச்சு. நீங்க தோத்துட்டீங்க, நீங்க அவுட்டு. சரி நீ சொல்லு. கவனிங்க, 2 உதடு ஒட்டுதான் நல்லா கவனிக்கணும். சரக்கு, தண்ணி, கிளாஸ், சைடு டிஷஸ், சிகரெட்டு. எப்படி கரெக்டா? நீ ஜெயிச்சு விட்டாய். என் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு. அதை வாங்கி நான் என்ன சாமி பண்ண போறேன்? அதை நீங்களே வச்சுக்கோங்க. யோ வளவளன்னு பேசாதயா. சாமி உங்ககிட்ட அதை கேட்க வந்திருக்காரு. அவர் தான் முதல்ல கேட்டாரு, அதான் தெரிஞ்சு போச்சே. நீங்க அவுட்டு. இப்ப கிளைமேக்ஸ், எனக்கு சரக்கு வேணும், அதை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் எப்படி டான்னு பதில் சொல்றேன் பாருங்க. வெற்றி புரிஞ்சிருச்சு. இந்தாயா சரக்கு. இந்த கிளாஸ். தம்பி, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. உள்ள வை. இந்த வாட்டர். கோட்டரில் வாட்டர் நாட் அலவுடு. இது தலைமை சோலோவாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறான். அன்ன போஸ்டில் ஜெயிப்பான். பார்த்துக்கிட்டே இருக்க. சாமி, என்ன மசம் நிற்கிறீங்க? இதை கேட்கணும்னு சொன்னீங்களே, கேளுங்க. அது ஒன்றும் இல்லை கலர. அந்த ஸ்தூபியை கட்டும்போது அதுல ஒரு பொம்மை இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது எங்க இப்போ? அதுவா? அது எங்கிட்ட தான் இருக்கு. சூப்பர். அது உங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ அந்த பொம்மை எங்க? என்ன சாமி புரியாம கேட்டுக்கிட்டு? அது எங்கிட்ட தான் இருக்கு சாமி. ஐயோ கல்லற, அதை நீங்க தான் வச்சிருக்கீங்க. ஆனா இப்போ அந்த பொம்மை எங்க இருக்கு? ஓ, புரிஞ்சிருச்சு. ஓ, அந்த பொம்மை இப்ப எங்க இருக்குன்னு கேக்குறீங்க, அதானே? அதேதான். சொல்றேன். அதே அது அந்த பொம்மை நான் எங்க இருந்து எடுத்தனோ அதை அப்படியே கொண்டு வந்து ஐயோ தேங்காய் வந்துருச்சு. ஐயோ, தலையில பலமா அடிபட்டதால சிறுமுலை பெருமுலை ஆகி பெருமுலை சிறுமுலை ஆகி கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டாரு. அப்புறம் எப்பதாமா சரியாகும்? 1 மணி நேரத்துல வரலாம். அத நான் சொல்ல முடியாது. 1 வாரத்துல சரியாகலாம், அதையும் சொல்ல முடியாது. கன்ஃபார்ம் இல்ல. 1 மாசத்துல சரியாகலாம், 1 வருஷத்துக்குள்ள வரலாம், அது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்புறம் எப்பதாமா சொல்லுவீங்க? அத நான் சொல்ல முடியாது. வேலை இருக்குன்னு சொல்லுவான். நான் கிளம்பட்டுமா? ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி. சொல்ல முடியாத சிரோன்மணியே நமச்சகா.
யோ வெற்றி சிரிச்சிக்கினே கோமால போயிருக்கான். இவன் பேருக்கு ஏத்த மாதிரி இவனை கலரில் வச்சு தான் மூணு போல இருக்க. எனக்கு என்னமோ சரிப்பட்டு வராது தோணுது நண்பா. அப்படியே கொடுங்க. வெற்றி சுவாமி, இன்று பௌர்ணமிக்கு முதல் நாளா இரண்டாம் நாளா? ஏண்டாம் சுவாமி. ஐயோ தேய்பிறை வந்து விட்டதே. தேய்பிறையில் யாருக்காவது ஏதாவது கொடுத்தோம் என்றால் அவர் குடும்பம் நலிந்து விடும். இப்ப என்ன சுவாமி பண்றது? வளர்பிறையில் கொடுக்க வேண்டும். அமாவாசை வரை பொறுத்து இரு. வளர்பிறையில் கொடுத்தால் வளர்ந்து வருவார்கள். இவர் இன்னும் வளர வேண்டும். இப்போதைக்கு இந்த பணத்தை எடுத்து உள்ளே வை. நான் பருத்திப்பால் குடித்து விட்டு வருகிறேன். நன்றி. சாமி சாமி, தம்பி தம்பி, இன்னைக்கு வந்து வேஸ்டா தான் போச்சு. தண்ணி கிளாஸ் சாமி, 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 தண்ணி கிளாஸ் சாமி. பாட்டில் தட்டு சவுண்டு கிடைச்சு. செண்பகா வந்துட்டியா? நீ ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வந்து அப்படியே ராவா ஊத்து, தண்ணி ஊத்தாத. அப்படியே சாப்பிட்டா மாமனுக்கு உடம்புக்கு நல்லா இருக்கும். போ போய் கிளாஸ் எடுத்துட்டு வா. சாரி பாட்டல டானிக்கு விடுங்க. டானிக்கா? இதுக்குறதே வேலைய வச்சிருக்காண்டி இவன். நண்பா, கலரை கண்டுபிடிச்சிட்டான். அந்த பொம்மையை எங்க வச்சிருக்க கலரை? அந்த பொம்மை என் பையன் விளையாடுறது கொடுத்து வச்சிருக்கேன். பொம்மை எங்க கண்ணு? அந்த பொம்மையை பர்ணு மேல போட்டிருக்கேன். அப்ப சரக்கு கொண்டு வரலையா? அட பாவிகளா. அறிவானந்தம் அறிவானந்தம் அறிவானந்தம். பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. மினிஸ்டருக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நம்பிக்கையா நடந்துக்குங்க. நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம். போனை குப்பத்தொட்டியில போடு, சிம் கார்டை கழட்டி ட்ரைனேஜில் போடு. அப்புறம் முக்கியமான விஷயம், தெய்வ திரு ஸ்ரீ ஸ்ரீ அறிவானந்தா ஜீவசமாதி அடைய போறான்னு பக்தர்களுக்கு அறிவிச்சிரு. நோ சில்லி ஃபீலிங்ஸ். வீரனுக்கு அழுகை அழகல்ல. ஓடணும்னா திறத்துக்கிட்டு ஓடு, நிக்கணும்னா எதிர்த்து நில்லு. இப்ப நான் என்ன பண்ணு? நான் பண்ண எல்லாத்தையும் நீயும் பண்ணு. இந்த ஆசிரமத்தை நீயே வச்சுக்க. இன்னையிலேருந்து நீ சண்முகம் இல்ல, ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீலஸ்ரீ சண்முகானந்தா. யோ என்னையா முதுகுல காது? ஜாக்கிரதை ராஜா, பாத்து. பத்திர மகாராஜா. நன்றி சாமி, நன்றி. இருக்கே பரம்பரை திருடனா இருப்பானோ? இதான் அந்த பொம்மை. இதேதான். கிடைச்சிருச்சு. இல்லையா? பண்ண மேலதான் சொன்னான். இல்ல நண்பா, எல்லாம் போச்சு. வணக்கம். தூங்கும் துறவியின் மறு உருவமாம், கடவுளின் அவதாரமாம், நம் நெஞ்சங்களில் எல்லாம் நிறைந்திருக்கும் ஸ்ரீ 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 அறிவானந்த சாமிகள் இன்று மாலை 5 மணிக்கு ஜீவசமாதி அடைய போகிறார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் நம்மை விட்டு போவது காலத்தின் கட்டாயம். கட்டாயம். அனைவரும் வருக, அருளாசி பெருக. என்னால பேச முடியல. டேய், சூடா டீ சொன்னேலடா, எங்க விளக்கண்ண? வெற்றி. பா பா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். கிடைச்சிருச்சு. வெற்றி, பார்லிமெண்ட் இடம் சுத்த விட்ட.
வெற்றி வா, சீக்கிரம் வா. ஏய். ஏய், வெற்றி டேய். ஏய். ஏய், அந்த கல்லட்ட மண்டைய ஓடுறா. ஏய் வெற்றி டேய். ஏய் வெற்றி. ஏய் வெற்றி. ஏய். அறிவானந்தா சாமியார் ஜீவசமாதி ஆகும் செய்தி கேள்விப்பட்டு பக்தர்கள் ஆசிரமத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்படலாம் என தகவல் வந்துள்ளது. சுவாமிகள் ஜீவசமாதி ஆகிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானே வருத்தத்தில் இருக்கிறேன். நீ மைக் எடுத்துட்டு வந்து வாய்க்குள்ள வைக்கிறிய, போமா அந்த பக்கம். இன்னும் சிறிது நேரத்தில் சுவாமிகள் ஜீவசமாதி அடைய இருக்கிறார்கள். அறிவானந்த சுவாமிகளை தரிசிக்க மக்கள் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். கேமராமேன் நவீனுடன் நிஷா. இன்னும் அரை மணி நேரத்தில் அறிவானந்தா சாமியார் ஜீவசமாதி ஆக போவார். அவரது முதன்மை நம்ம வீட்டுக்கு வந்தார்ல ஒரு சாமியார், அவரை பத்தி டிவில சொல்லிட்டு இருக்காங்கயா. அறிவானந்தா சாமியாரை நம்பாதவர்களும் அவரின் எதிர்ப்பாளர்களும் கூட இந்த விஷயத்தில் அமைதி காத்து வருவது ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கிறது. குருவே, சாதாரண சண்முகமா இருந்த என்னைய சண்முகானந்தா சாமியாக்கி கோடீஸ்வரன் ஆக்கிட்டீங்களே குருவே. சென்டிமெண்ட்டுக்கு நேரம் இல்ல, கோழிக்கு குஞ்சு பாரம் இல்ல. இப்படித்தான் ஏதாவது சொல்லி சொல்லி என்னை அழுக வச்சிடுறீங்க. நான் சொல்றது தெளிவா கேட்டுக்க. இப்படியே நீ போனேன்னா மக்கள் ஒண்ணு நிராகரிச்சிருவாங்க. மக்கள் கிட்ட போய் எனக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தை சண்முகானந்தா தான் பாத்துக்க போறான்னு சொல்ல போறேன். மக்கள் தானே அழைப்பாங்க, நீ வந்து பதவி ஏத்துக்கோ. உங்க அளவுக்கு என்னால தத்துவம் எல்லாம் பேச முடியாது. பாட்ட வரியாக்கு, வரிய பாட்டாக்கு. ஏழைங்களை விட்டு பணக்காரனா பார்த்து ஏமாத்து, என் பேரை காப்பாத்து. நோ சில்லி ஃபீலிங்ஸ். நன்றி சாமி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே. நன்றி, மிக்க நன்றி. நன்றி சாமி. பிறவி பெருங்கடல் நீந்துவோர் நீந்தார், இறைவனடி சேராதார். தாகலகர பச்சகம், பச்சலகர இச்சகம், இச்சலகர அச்சகம். எனதருமை பக்த கோடிகளே, 2348 ஆண்டுகள் உங்களுக்கு சேவை செய்து விட்டேன். இனி எனது நண்பர்களான திருவள்ளுவர், அகத்தியர், கோலர், நக்கீரர், கபிலர், அஞ்சப்பர் இவர்களுக்கு சேவை செய்ய நான் ஜீவசமாதி பிரியாணி வந்திருக்குமோ? அமைதி, அமைதி, அமைதி. தாயே, உனது கண்ணீரும் எனக்கு புரிகின்றது, உன் அன்பும் எனக்கு தெரிகின்றது. என்னை 1800 ஆண்டுகள் பின்தொடர்ந்தவன் சண்முகானந்தா. அவனுக்கு இந்த பொறுப்பை நான் அளித்துள்ளேன். அவன் உங்களை பார்த்துக் கொள்வான், உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருப்பான். ஏகலகர பிகித்துவாரே, தூர்லகர எச்ச, காக்கலகர பச்ச. துறவிநாமம் தொடரட்டும். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போ உங்களுக்கு உண்டு. நான் எங்கேயும் உங்களை விட்டு போகல, எப்போ உங்க கூட தான் இருப்பேன்.
டேய் நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் டேய் வெற்றி. டேய் வெற்றி எங்கடா இருக்க? டேய் வெற்றி எங்க? ஏய் 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 என்னையா? ஐயா ஐயா சாமியை பார்க்க வாயா வந்தீங்க? சாமி ஜீவ சமாதி ஆயிட்டாரியா, கும்பிட்டுக்கங்க ஐயா. ஏய் எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரம் ஆச்சுயா. 1 மணி நேரம் ஆச்சா? ஏய் கடப்பார பண்ணிட்டு எடுங்கடா. ஐயா 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 வேண்டாம் யார் தெரியல? உட்காரு. ஏய் சொல்லுமா? உட்காருங்கல. தொலைச்சு போடுவேன். ஏய் போடா. யார் என்ன பண்றான்னு பாப்போம். போடா. வேண்டாங்க ஐயா. போடா டேய். நீயே சொல்றா. வேண்டாங்க ஐயா. போடாங்க. புரியுதா? ஐயா 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 நான் சொல்றத கேளுங்க ஐயா. வேண்டாங்க ஐயா. ஐயா தெய்வ குதாயிரியா. வெல்கம் சுவாமிஜி. போலாம் ப்ளீஸ். சுவாமிஜி ஹைடெக்கா மாறிட்டாரு. சுவாமிஜி, காலையில் இருந்து உங்களுடைய வரவிற்காக நாங்கள் அனைவரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அவங்க மினிகா தீவோட ராணி மைனஸ் மை லியோனி, அவர்கள் சல்பேட்டா தீவோட ராணி சைனஸ் சனி கலீஃபா. இருவரும் பிரெக்னன்ட் ஆனதே உங்களால் தான். இருவரும் உங்கள் மூலியமாகத்தான் கருவுற்றார்கள். யோ இதுவும் தப்பு தானேயா? இப்ப சரியா வரும் பாருங்க சாமி. அவர்கள் வயிறு தள்ளியதற்கான காரணமே நீங்கள் ராஜாவுக்கு மந்திரம் சொல்லியதுதான். மந்திரம்? ஆமா, ராஜா எங்க? இப்பதானே 2 தீவை ரெடி பண்ணிருக்காரு. பாக்கி தீவெல்லாம் ரெடி பண்றதுக்காக அல்லும் பகலும் அயராது உழைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் வெயிட் தான் 5 கிலோ குறைந்து விட்டார். இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு, பருப்பு வகைகள் கொடுத்தால் தேறி விடுமே. எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டோம். கப்பல்ல வந்துகிட்டு இருக்கு. கப்பலா? இன்னும் அத்தனை தீவு இருக்க. ஓட்டி போட்டு தான் ஒர்க் பண்ணோம். மகிழ்ச்சி. சுவாமிஜி, உங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் இரட்டிப்பாக்க போகிறோம். எவ்வாறு? ஜஸ்ட் a minute சுவாமிஜி. ஹைனஸ், அந்த டாக்குமெண்ட் ப்ளீஸ். சுவாமிஜி, எதுக்கு கொஞ்சம் நெஞ்ச பிடிச்சுங்க. ராஜாவுக்கு நீங்கள் செய்த உதவிக்காக ராஜா உங்களுக்கு ஒரு தீவையே காணிக்கையாக கொடுத்திருக்கிறார். இந்த தீவோட பெயர் பொய்லாசா. சைன் பண்ணுங்க சுவாமிஜி. என்ன அழகான கையெழுத்து. ஐ ஸ்மைலி. அப்படி குத்துங்க ராணி. வந்திருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு பல ஊரில் சம்பாதிச்சு பல கண்ட்ரிகளில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதை திருப்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1008 ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், 1008 ஃபார்மாலிட்டிஸ் இருந்திருக்கலாம். இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 24 hours சர்வீஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த ஃபார்மேட்டில் கேட்குறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். தங்கமாக கேட்டிங்கன்னா தங்கமாக கிடைக்கும், அமெரிக்கன் டாலர்ஸாக கேட்டிங்கன்னா அமெரிக்கன் டாலர்ஸாக கிடைக்கும். இல்லை UN அப்ரூவ் பண்ண என்னோட இந்த நாட்டு கரன்சியை கேட்டாலும் இந்த கரன்சியாகவும் கிடைக்கும். யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு இன்வெஸ்ட் இன் மை கண்ட்ரி. I have 1 lakh crores. No problem at all, brother. I have 2 lakh crores. Most welcome, brother. Thank you, thank you. So thank you for investing in my country. I'll see you all in my party and thank you so much again. நண்பா, நீ வேற கூட்டத்தில் டாலர் கிளர்னு பேசிட்ட. நம்ம கிட்ட எது டாலரு? இருக்கிற வரைக்கும் அமெரிக்கன் டாலர் கொடுப்போம். அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கு எங்க அப்பா முருகன் டாலர். எப்பா முருகா, உன் கூட இருக்கும்போது அடுத்தடுத்து நீ என்ன பண்ண போறேனே தெரியலையே. ஏய், நான் பண்றது இருக்கட்டும்டா. இது நம்ம கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நடக்கிற மேஜிக் இருக்கே, அவுட்ஸ்டாண்டிங். அது சரி, அடிச்சு பிடிச்சி இந்த தீவை வாங்கிட்டோம். அடுத்து எங்க போறோம்? மேல வட்டமா வெள்ளையா தெரியுது, என்னது அது? நீலா நண்பா, இது நாள் வரைக்கும் இங்க கம்பி கட்டணும்ல, இனிமே அங்க போய் கட்டலாம் வா.